ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான போராட்டம் கிடையாது, நிகழ்காலத்திற்கான. அது நிகழ்காலத்தை ரசித்து அனுபவித்து வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. என் தங்கமே, இதை முதலில் புரிந்து கொள். நாளை என்ன நடக்கும் என்று நீ யோசிக்க தேவையில்லை. இப்பொழுது எனது இந்த அருள்வாக்கை கேட்டு நீ மன நிம்மதியோடு சாந்தமடைந்தாலே நாளைய நாளானது உனக்கு அதிர்ஷ்ட நாளாகத்தான் இருக்கும். நீ கேட்டது கிடைக்கும்படியும் நினைத்தது நடக்கும்படியும் உனக்கான விஷயங்களை நான் செய்து முடித்து விட்டேன் செல்லமே. நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் கிடைக்கும். நீ செய்யும் நன்மைக்காக தக்க சமயத்தில் உதவியும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள். அப்படிதான் இதுவரை நீ செய்த நன்மைக்கான பலனை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையை நான் சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றப் போகிறேன். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் வரும் என்று யோசித்து பார்த்தால் நீ கேட்டதை கொடுத்தால் தானே மனமகிழ்வாய். அதனால்தான் உனக்கானதை கொடுப்பதற்காக இன்றைய நல்ல நாளில் உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன். நீ செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் செல்லமே. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலகாது என்பதை புரிந்து கொண்டு இனி மென்மேலும் தொடர்ந்து நல்ல செயல்களை மட்டுமே செய்ய ஆரம்பி. என் தங்கமே, உன் கூடவே இருந்து நீ செய்யும் விஷயங்களையும் உன்னையும் நான் கண்காணித்து கொண்டுதானே இருக்கிறேன். பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணத்திற்கும் நான் உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பதால் தான் இப்பொழுதுமே கூட உன்னுடைய துன்பத்தை போக்குவதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் இதயத்திற்குள் நானே நினைந்திருக்கும் பொழுது யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. எந்த தீங்கையும் உன் வாழ்க்கையில் விளைவித்து விட முடியாது செல்லமே. நீ நினைத்ததை உன்னால் செய்ய முடியும் என்று நினை. இதுதான் முடிவு. இப்படியே கஷ்டமாகவே வாழ்க்கை கழிந்து போய்விடும் என்று தவறாக எண்ணாதே. தடைகளையெல்லாம் தாண்டி செல் தங்கமே. நம்பிக்கையோடு உன் அம்மா உனக்காக அங்கு வெற்றி கொடியை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்தால் எப்பொழுதும் யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு இரவும் பகலும் நான் உன்னை கண்காணித்து கொண்டும் காப்பாற்றி கொண்டும் தானே இருக்கிறேன். நீ ஒவ்வொரு முறை தடுமாறி கீழே விழும் பொழுதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதும் நானாகத்தான் இருக்கிறேன். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை நீ கஷ்டப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. உனக்கான அத்தனை சுமைகளையும் நீக்குவதற்காகத்தான் நான் இருக்கின்றேன். இந்த கலியுக காலத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் அம்மா நான் உனக்கு சரியாக செய்வேன். தகமே, கடந்து முடிந்து போன வாழ்க்கையை கடந்து வர முடியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளாமலும் தவித்து கொண்டும் அலைந்து கொண்டும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது தானே உன் மனம். எல்லாம் நான் அறிவேன். தொடர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற நீ முயற்சி செய்தால் ஒரு பொழுதும் நீ தோல்வியை தழுவ மாட்டாய் செல்லமே. உன்னால் எல்லாம் முடியும் என்று நம்பிக்கையோடு நீ ஒரு செயலை செய்தால் உன் அம்மா நான் உனக்காக உதவி செய்ய ஓடி வருவேன். நீ உன் வாழ்க்கையை யார் வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னுடைய தகுதி என்ன என்பதை கூடிய விரைவில் நீ புரிந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கை சிறப்பானதாகவும் செல்வ வளம் நிறைந்ததாகவும் மாறத்தான் போகிறது. ஆம் தங்கமே, சீரும் சிறப்புடனும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் அன்பு குழந்தையே, என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் நீ இதற்கு மேலும் கஷ்டப்படவே கூடாது. உன் மனதில் கவலையே இருக்கக்கூடாது என்றுதான் உன்னை காப்பாற்ற நானே உன் வீடு தேடி வந்து உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன் செல்லமே. விரைந்து வந்து என்னை உள்ளே அழைத்து சென்றால் உனக்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த நான் தயாராக வந்திருக்கின்றேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து நீ கேட்டதையே வரமாக கொடுக்க போகிறேன் செல்லமே. மகிழ்ச்சியாக என்னை நோக்கி ஓடிவா. உன்னுடைய கடந்த காலத்தை பற்றியோ இப்போதைய தற்போதைய நிலையை பற்றியோ நீ சிறிதும் கவலைப்படாதே. காலங்கள் நிச்சயம் மாறும். அத்தனையும் நான் மாற்றுவேன். உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு வளமான சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிறாய் செல்லமே.
நீ கடந்து வந்த, இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் இந்த பாதைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இப்பவும் நான் உன் வீட்டிற்குள் வந்து பிறகு உன் வழித்துணையாக உன் வாழ்நாள் முழுவதும் நானே இருப்பேன். கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியோடு என்னை நோக்கி ஓடிவா செல்லமே. உன்னை வாழ வைக்க நான் தயாராகிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நீ கண்டு மகிழப் போகிறாய். நான் உனக்கு காட்சி கொடுக்கவில்லை என்று நீ வருத்தப்படாதே. உனக்கான காலம் இப்பொழுதுதானே வந்துள்ளது. நிச்சயமாக உன் கண்முன்னே நான் காட்சி தரப்போகிறேன். நீ எப்படி என்னை பார்க்க நினைத்தாலும் சரி, அம்மாவாகவோ அப்பாவாகவோ அன்னையாகவோ தெய்வமாகவோ தோழியாகவோ நீ எப்படி நினைத்தாலும் சரி, அதே உருவத்தில் நான் வந்து உனக்கு காட்சி கொடுக்க தயாராக இருக்கின்றேன். தங்கமே, எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படக்கூடாது செல்லமே. ஏனென்றால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், இந்த உலகில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கு துணையாக உன் அருகில்தான் நான் இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டாலே போதும், எல்லாவற்றையும் நானே சரி செய்வேன் செல்லமே. அடிக்கடி நீ மனதிற்குள் அதிக அளவு வருத்தப்படுவதையும் வெளியில் அதிகமாக கோபப்படுவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கோபம்தான் உனக்கு மிகப்பெரிய எதிரி என்பதை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்று தெரியவில்லை. உனக்கு கோபம் வரும் பொழுதெல்லாம் ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று என்னுடைய நாமத்தை சொல்லி பழகு. நீ சொல்லும் பொழுது உன் மனதிலிருந்து நானே வந்து உன் கோபத்தை குறைத்து மிகச்சிறந்த தெளிவான சிந்தனையை உனக்கு கொடுக்கிறேன் செல்லமே. நான் உன் வீட்டிற்குள் நுழைந்தாலே போதும், எல்லாமே சுபமாக காரியங்களாக மாறிவிடும். குழந்தையே, நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ கஷ்டப்படாதே. நீ எனக்கு யாரும் துணை இல்லையே என்று வருந்தியதால் தான் நானே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதும் இனி உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் செல்லமே. இனி நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் யாரையும் நம்பி நீ பிறக்கவில்லை. உன்னை யார் ஒதுக்கினாலும் சரி, நான் ஒதுக்க மாட்டேன் தங்கமே. என் அன்பு பிள்ளையான நீ உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் என்னையே நினைத்து உன் வாழ்க்கையில் முன்னேற பார் தங்கமே. உன்னுடைய இந்த வாழ்க்கை நிலையை உயர்த்தி காட்டத்தான் போகிறேன். நீயும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் தங்கமே. இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது செல்லமே. நீ எதை பற்றியும் கவலைப்படுவாதே. நானே உனக்கு துணையாக இருப்பேன். இன்றொரு நாள் கவனமாக இரு. நாளை விடியலில் உன்னை தேடி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன் கைகளில் கிடைக்கும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நானே உனக்கு துணையாக இருப்பேன். என் அன்பு குழந்தையே, பல நாட்களாக பல மாதங்களாக நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நீண்ட நேரமாக உன்னிடம் உண்மையை கூற காத்திருக்கிறேன் செல்லமே. உனக்கு தேவைப்படும் ஆலோசனைகளையும் உன் பக்கத்திலே இருந்து நான் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நீதான் என்னை உணர மறுக்கின்றாய். எப்பொழுது நீ என்னை அம்மா என்று அழைத்து பக்தியோடும் அன்போடும் பாசத்தோடும் என்னை வணங்க ஆரம்பித்தாயோ, அப்பொழுதிலிருந்தே உன்னுடைய கனவுகளிலும் கற்பனைகளிலும் நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் சுபமானதாகவும் சுகமானதாகவும் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி உன்னை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்ல நான் இருக்கிறேன் தங்கமே. உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைக்க நான் இருக்கிறேன். நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. நடக்கும் எல்லா விஷயங்களையும், உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கவனி. ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் யார் கஷ்டப்பட்டாலும் சரி, ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் என்று உனக்கு தெரியும் தானே. அப்படி உன்னை வாழ வைக்கும் தெய்வமாகவும், உன்னை வழிநடத்தும் சத்குருவாகவும், உன் உயிர் காக்கும் தாயாகவும் தந்தையாகவும், உன் மனதை பகிர்ந்து கொள்ளும் உண்மையான தோழியாகவும் உன் அன்னை இருப்பேன். பிறகு எதற்காக உனக்கு வருத்தம்?
உன்னுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதற்கு முதலில் ஓடி வந்து தயாராக இருப்பது நான் செல்லமே. எத்தனையோ முறை உனக்கானதை நான் கொடுக்க வந்த பொழுதுமே கூட, உனக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்ல வந்த போதுமே கூட, நீ என்னை கண்டும் காணாமல் கடந்து சென்று கொண்டே இருந்ததால்தான் இப்பொழுது உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்து காத்திருக்கிறேன். இன்று மட்டுமல்ல, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்னுடைய பாதுகாப்பில் உன்னை பத்திரமாக வைத்திருப்பேன். அம்மா, நீங்கள் என்னுடன் இருந்தும் ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனைகள்? நீங்கள் இத்தனை நாள் என்னுடன் இருந்துமே கூட, நடக்கும் அத்தனை விஷயங்களை பார்த்துமே கூட, கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நான் அனுபவித்ததை பார்த்து கூட நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்களே என்று கேட்காதே. இதற்கான விடை உனக்கு இப்பொழுது கிடைக்கும். அதற்கு முன்னால் உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்கும் அந்த எண்ணத்தை தூக்கி தூரமாக போடு. உனக்குள் நான் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதேபோல் எனக்குள்ளும் நீ இருக்கிறாய் செல்லமே. சதா சர்வ காலமும் என் அம்மா எனக்காகவே இருக்கிறாள் என்று நீ சொல்வதை வழக்கமாக வைத்துக்கொள். அதன் பிறகு நடக்கப் போகும் அற்புதத்தை பார். உன் மனதில் இருக்கும் பயமும் குழப்பமும் எல்லாமே விலகி தைரியமும் உற்சாகமும் பிறகும். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் சுலபமாக நடப்பதையும், நீ எதிர்பார்த்திருக்கும் நற்செய்திகள் எல்லாம் உன்னை தேடி வருவதையும் நீ கண்கூடாக பார்க்கலாம். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு எளிதாக மாறுவதையும், அதை நீ சுலபமாக கடந்து வருவதையுமே கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு வரிசையாக நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீ கண்ட கனவும் எதிர்பார்த்த அழகான வாழ்க்கையும் நிஜமாகவே உன் வாழ்க்கையில் வந்து சேரும் தங்கமே. இனி நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக, உனக்கு நிழலாக, உன் பின்னேயே நீ செல்லும் இடமெல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீ சந்தோஷத்தில் திளைக்கத்தான் போகிறாய். என் அன்பு குழந்தை நீ செல்லமே. உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையப் போகிறது. உன்னுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறி நீ நினைத்த விஷயங்களிலெல்லாம் நீ வெற்றி பெறும் நல்ல நேரம் வந்துவிட்டது. இது உனக்கான நேரம், உன்னுடைய நேரம். உனக்கான எல்லா விஷயங்களும் உன்னிடமே வந்து சேர்ந்து உனக்கு சந்தோஷத்தை தரப்போகும் பொன்னான நேரம் இது. உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்காகவே அமைத்து கொடுப்பேன் செல்லமே. இப்பொழுது உன் மனதில் நீ என்ன நினைத்து வேண்டிக் கொண்டு, எந்த விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அதை அப்படியே நான் நிறைவேற்றி தருவேன். எப்பொழுதெல்லாம் போராட்டத்தின் உச்சியில் துணை இல்லாமல் நீ தவிப்பதாக நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய மன வேதனையை குறைச்சி உன்னை ஆசிர்வதிக்க என் கரங்கள் உன்னை நோக்கி வரும் தங்கமே. என் பிள்ளையாகிய உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் தங்கமே. உன்னுடைய மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும், உன்னுடைய துன்பத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறேன் செல்லமே. நீ சந்தோஷமாக இருந்தால் உன்னை பார்த்து பூரிப்படையும் முதல் ஆள் நானாகத்தான் இருப்பேன். அதே நேரத்தில் நீ மன வேதனையில் இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டத்தை எப்படி தீர்க்கலாம் என்று யோசித்து உன்னுடைய வேதனைகளை தீர்ப்பதற்கான வேலைகளை செய்யும் முதல் ஆளாகவும் நான் தான் இருப்பேன். நான் உன்னை சுற்றி இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் செல்லமே. அந்த நம்பிக்கையை உன்னை நான் நிச்சயமாக உன் ஆசைகளையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் அனைத்தையும் நானே நிறைவேற்றி உனக்கான விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நான் நிறைவேற்றுவேன் என்ற உனது எதிர்பார்ப்பை நான் ஒருபொழுதும் ஏமாற்றமாக்க மாட்டேன் செல்லமே. என்னை நம்பிய என் பிள்ளைகளை நான் ஏமாற்றவும் மாட்டேன். கண்டிப்பாக நான் வருவேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி தருவேன். உனக்கான சந்தோஷ செய்தியை நான் அள்ளிக்கொண்டு வருவேன் என்று நீ எனக்காக காத்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நிராதரவாகவும் நிராசையாகவும் நான் விட்டுவிட மாட்டேன் செல்லமே. எல்லாவற்றையும் உனக்கு சரியான முறையில் நிறைவேற்றி கொடுத்து என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும்படி
நான் செய்ய போகிறேன். எப்பொழுதும் எதையும் பறிகொடுத்தது போலவும் வாழ்க்கையை இழந்தது போலவும் நீ யோசித்து கொண்டே இருக்காதே. வாழ்க்கையை வெறுத்து விடாச்சே செல்லமே. இதுவரை நீ அனுபவித்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் உன் மனதை வளவாக்கவும் உன் கனவை நினைவாக்கவும் நானே செய்தேன் என்பதை நீ புரிந்து கொள். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே என்று வேதனைப்படாதே. இப்பொழுது நீ வருத்தத்தை அனுபவிக்கிறாய் என்றால், சோதனை சுமக்கிறாய் என்றால், கூடிய விரைவிலேயே இதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று அர்த்தம். ஆம் தங்கமே, ஒன்று அல்ல, இரண்டல்ல, 100 மடங்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நீ பெறப்போகிறாய். மற்றவர்களுக்கு தாராளமாக அள்ளி அள்ளி கொடுக்க உனக்கு மனமே வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு பொழுதும் மறந்துமே கூட மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய மட்டும் நினைத்து விடாதே தங்கமே. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து உன்னை நிம்மதியாலும் சந்தோஷத்தாலும் நானே நிரப்புகிறேன். தங்கமே, நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. நீ வேண்டிய ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.